டாக்டர் அம்பேத்கர் என்ன எழுதினார்? அனஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னா ஜாதியை அடியோடு ஒழிக்க வேண்டும். நமக்கு அதில் ஒரு மிச்சம் இருக்கக்கூடாது, அதோடைய எந்த ரெமினண்ட்டும் இருக்கக்கூடாது. சும்மா ரிஃபார்ம்லாம் சீர்திருத்தம் செய்ய முடியாது. ஜாதி கொடுமையை அடியோட தூக்கி எறிய வேண்டும் என்பது தான் இதோடைய பொருள். இது அன்றைக்கி பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் அது புக்காக வந்திருக்கு. இந்த புக்கு இதுதான் பல மொழிகளில் இது பண்ணி இன்றைக்கி அவங்க எல்லாம் டாக்டர் அம்பேத்கர் மட்டும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஹிந்துத்துவா பேசுகிறவங்க அது பொய் சொல்லி டாக்டர் அம்பேத்கர் அவங்க பக்கம் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. நான் விசிகே லீடர் டாக்டர் திருமாவளவன் தெளிவாக இது பதில் கொடுத்துருக்காரு. நான் அதை கேட்டேன், இந்த வீடியோ கூட கேட்டேன் அந்த இதில். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, இது வெறும் இந்த புக்கில் மட்டும் இல்லை, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை நிர்ணயித்த அந்த விவாதம் செய்து நிர்ணயித்த அந்த அமைப்பை, அந்த கடைசி ஸ்பீச் டாக்டர் அம்பேத்கர், அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது அவருடைய கடைசி பேச்சு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி நடந்த அந்த ஸ்பீச். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச். பல பேர் அதை கோட் பண்ணுறாங்க. என்ன சொன்னார்? அது ஒரு வார்னிங் கொடுத்தாரு. கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் 2 things இன் இந்தியன் சொசைட்டி. இந்திய சமுதாயத்தில் 2 அம்சங்கள், இது ஒரு முக்கியமான இது இருக்குது, அதை பற்றி ரொம்ப வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது என்று தெளிவாக சொன்னார். அது என்ன? ஈக்குவாலிட்டி, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் 2 things இன் இந்தியன் சொசைட்டி. இந்திய சமுதாயத்தில் இந்த சனாதன தர்மத்தை நடைமுறையில் கொண்டு வந்த இந்த சமுதாயத்தில் என்ன இருக்குது? கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி, சோஷியல் அண்ட் எக்கனாமிக். சமுதாய ரீதியிலையும் பொருளாதார ரீதியிலும் சமத்துவம் கிடையாது. அந்த இதில் ஃப்ரெட்டர்னிட்டி, ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் கிடையாது. இது இருக்கிற மட்டும் பெரிய அபாயம் நமக்கு அப்படின்னு தான் அன்றைக்கி பேசியிருக்காரு. இஃப் த